திருப்பூரில் சுண்டமேடு பகுதியில் நாட்டு துப்பாக்கி 300 கிராம் கஞ்சா கடத்தி வந்ததாக இருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ரகசிய தகவலின் பேரில் திருப்பூர் வீரபாண்டி போலீசார் சோதனை மேற்கொண்ட போது இந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பீகாரை சேர்ந்த 25 வயது ரவிராஜ் மற்றும் மற்றொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூரில் சுண்டமேடு பகுதியில் நாட்டு துப்பாக்கி 300 கிராம் கஞ்சா கடத்தி வந்ததாக இருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ரகசிய தகவலின் பேரில் திருப்பூர் வீரபாண்டி போலீசார் சோதனை மேற்கொண்ட போது இருவரை கைது செய்திருக்கின்றனர். பீகாரை சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்பூரில் சுண்டமேடு பகுதியில் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்ததாக ரகசிய தகவலின் பேரில் திருப்பூர் வீரபாண்டி போலீசார் சோதனை மேற்கொண்ட போது பீகாரை சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பாலா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலா, இது குறித்தான முழுமையான தகவல்கள் என்ன பதிவு செய்யுங்க. நிச்சயமாக நிஷா, அதாவது பின்னலாடை நகரான திருப்பூரில் அதிக அளவில் பார்த்தோமேயானால் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இதில் குறிப்பாக பார்த்தோமேயானால் மேற்கு வங்காளம் வழியாக பங்களாதேஷ் பொதுமக்களும் அவ்வப்போது ஊடுருவி வருகின்றனர். அவர்களை காவல்துறையினர் கண்காணித்து கைது செய்து மீண்டும் அனுப்பி வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குறிப்பாக வீரபாண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் பீகார் இளைஞர்கள் வந்துள்ளதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து வீரபாண்டி காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஜாகீர் அன்வர் மற்றும் ரவிராஜ் ஆகிய இருவரிடமிருந்தும் நாட்டு துப்பாக்கி மற்றும் 300 கிராம் கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து துப்பாக்கி மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்து 2 பேரையும் கைது செய்து வீரபாண்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிஷா, இனி வரும் விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை தகவல்கள் வெளியாகும். நிஷா, பாலா, விவரங்களுக்கு நன்றி.